அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா கட்சி தொடங்க போறதா ஒரு அறிவிப்பு வெளியில வந்துட்டே இருக்குது, நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ணாமலை நம்பி தலித் சமூகமோ இல்லட்னா மைனாரிட்டியோ அவருக்கு ஓட்டு போடுவாங்களா? பாசிபிலிட்டிஸே இல்லை. அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு பேசும்போது பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளா அவருக்கு தெரியல போல. முன்மொழி கொள்கை பட்ட விட்டு இன்னைக்குதான் இருமொழி கொள்கை இன்னைக்குதான் பேசுறாரு. ஏப்பா இன்னைக்குதான் உனக்கு காது கேக்குதா? இன்னும் சூக்கே சுத்திக்கிட்டு வருவார். டிஎம்கே மேல டிஎம்கே ஃபைல்ஸ் 2 எதையாச்சும் ரிலீஸ் பண்ணிருக்காரு இன்ன வரைக்கும். ஹி இஸ் a big time blackmailer. அண்ணாமலை ஒரு இடம் வாங்கினார்ல 2.25 கோடிக்கு என்னமோ, அதுக்கு இந்த திமுக அரசு பாலம் போட்டு கொடுக்குது, ரோட பெருசாக்கி கொடுக்குது. ஏன் அது நடக்கணும்? ஆடு வளர்க்குற இடம் தானே, ஒத்தடி பாதையில போயிட்டு வரலாம்ல. He is a person, untrustworthy person அப்படின்னா இந்த வேர்ல்ட்ல என்னை பொறுத்த வரைக்கும் வாயை திறந்தா பொய். 20,000 புக்கை படிச்சேன்னு இயந்திரன் படத்துல கூட இது நடக்காது. ஆளை மூஞ்சியை பாருங்க, பொய் சொல்றதுக்கான மூஞ்சி தான். ஐ எம் a proud கன்னடிக்கான்னு நீ போய் அங்க சொல்ற. இப்ப இருமொழி கொள்கைன்னு இங்க சொல்ற. இது உண்மை. வெள்ளை அறிக்கை வேற வெளியாக போகுது அப்படின்றாங்க. இந்த வெள்ளை அறிக்கை வெளியாகிறதுல யாரெல்லாம் மாற்றம், ஏதாவது ஐடியாலஜிஸ் இருக்காங்க? எல்லாமே கம்ப்ளீட் திருட்டு பசங்க. ஒருத்தன் கூட பாத்தீங்கன்னா அலிபாபாவும் 40 திருடர்களும்பாங்கல்ல, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டாலினும் மற்றும் திமுக திருடர்களும். இப்ப நேருக்கு கீழே ஒரு பையன் வந்துட்டாப்ல. இந்த சைடு அன்பில் மகேஷ் பாத்தீங்கன்னா அன்பில் தர்மலிங்கம், அவருக்கு கீழே அன்பில் பொய்யாமொழி, அவருக்கு கீழே அன்பில் மகேஷ். இப்ப அங்க இருக்க ஒரு திமுக காரன் எம்எல்ஏ ஆகணும்னா என்ன பண்ண முடியும்? அவன் என்ன போய் சூனியமா வைக்க முடியும்? இந்த குடும்பமே இல்லாம போனாதான்டா எனக்கு சீட்டு கிடைக்கும். கிரெடிட் கார்டு ஓவர் ஜிவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. எவிடன்ஸையே திருடுறாங்க அப்படின்னா எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண முடியும்? ஏன்னா மக்கள் எல்லாருக்குமே தெரியும், திமுக தன்னுடைய பிள்ளைங்கள் பேரன் கொள்ளு பேத்திய கொள்ளு பேரன் வரைக்குமே போதுன்ற அளவு சுருட்டி வச்சுட்டாங்க. ஸோ இவங்க எல்லா ஊழலையும் லஞ்ச லவணங்களையும் மறைக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் திருட ஆரம்பிக்கிறதும் எரிக்க ஆரம்பிக்கிறதும் இந்த மாதிரியான செயல் பண்ணா இவங்களை எப்படி குற்றவாளி அப்படின்னு ப்ரூவ் பண்ண முடியும்? இல்ல இது பயங்கர டாஸ்கா இருக்கு. இல்ல இட் இஸ் a Herculean task for this present government. நான் இல்லன்னு சொல்லல, பட் இதை நம்ம வின் பண்ணி தான் காட்டணும். ஓகேங்களா? அதுதானே இல்ல, இட் இஸ் பாசிபிள். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். திருடனே இவ்வளவு யோசிக்கும் போது, ஓகேங்களா, ஒரு கெட்டவனே இவ்வளவு யோசிக்கும் போது நம்ம நல்ல மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க நம்ம யோசிக்க முடியாதா? ஸோ எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் இன் திஸ் ஜுடிஷியரி ஆல்சோ. ஜுடிஷியரி மேல ஃபெய்த் வைங்க, ஓகேங்களா, இன்வெஸ்டிகேஷன் மேல ஃபெய்த் வைங்க. கண்டிப்பா யூ வில் கெட் a good results upon it. ஓகே சார், ஓகே சார். இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, ஏற்கனவே ஒரு முனை போட்டி, 2 முனை போட்டி, 3 முனை போட்டி, 4 முனை போட்டின்னு போனது. ஸோ அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா கட்சி தொடங்க போறதா ஒரு அறிவிப்பு வெளியில வந்துட்டே இருக்குது, நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது எப்படி இருக்கு அப்படின்னா, பாஜகவுடைய வேலைதான் ஒரு புறம் பேசப்பட்டாலும், இல்ல பாஜகவுடைய அதிருப்தியில் அண்ணாமலை தொங்குறாரு அப்படின்னு ஒரு புறம் பேசப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்க ஆக்சுவலா ஹவு வி ரீட் திஸ் அப்படின்ற போது பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் கதையை தான் எடுப்பேன். புரிஞ்சுங்களா? சூப்பர் ஸ்டார் என்னால உடம்பு சரியில்லை, அதனால நான் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொன்னா கூட பாத்தீங்கன்னா எனக்கு சில தகவல்கள் படி என்னன்னு சொன்னீங்கன்னா, அது அவர் 18% அவருக்கு அன்னைக்கு ப்ராபபிலிட்டி இருந்துச்சு. ஐ மீன் அந்த கணக்கெடுப்பு எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா 18% பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு ஆதரவு வந்துச்சு. ஓகேங்களா? ஆஸ் லைக் டுடேஸ் 35 இன்னைக்கு நம்ம சிஎம் சாரை ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி அன்னைக்கு சூப்பர் ஸ்டாரை ப்ரெடிக்ட் பண்ணும்போது 18% இருந்துச்சு. அந்த 18% இருக்கும் போது சூப்பர் ஸ்டார் இங்க பாத்தீங்கன்னா இங்க ஹெர்குலியன் டாஸ்கே என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்க மைனாரிட்டி எந்த சைடு போதோ அவங்க தான் ஜெயிக்கிற மாதிரி தான் சுச்சுவேஷன் தான் தமிழ்நாட்டில் ப்ரிவேல் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும் போது மைனாரிட்டிஸ் மற்றும் தலித் சமூகத்தில் இருக்கிறவங்க இவங்க 2 பாப்புலேஷன் மட்டும் சேர்ந்தீங்கன்னாவே இது 50%. புரிஞ்சுங்க? இதுதான் பாப்புலேஷன். அதாவது கிறிஸ்டியன் முஸ்லிம்ஸ் பார்த்தீங்கன்னா 25% இருக்காங்க. ஆஸ் பர் அவர் ரெக்கார்ட்ஸ் இட் செல்ஃப் தலித் பாப்புலேஷன் இஸ் 22.5. ஸோ 47.5% பார்த்தீங்கன்னா இவங்க தான் பர்சன்டேஜ். ஸோ இந்த பர்சன்டேஜில் எவ்வளவு கால்குலேட் ஆகி வெளியில போகும். மற்றவங்கன்னா மற்ற பர்சன்டேஜ்னா பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் டிவைட் ஆகும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலாக தான் டிவைட் ஆகும். ஸோ ஏன்னா இவங்க தான் பாதிக்கப்படுறதுனால இவங்களோட எந்த சைடு போறாங்க, மத சார்பற்ற கூட்டணி போறாங்க அப்படிங்கும் போது அதுதான் பிளஸ் ஆகும். ஸோ ரஜினி அரசியல் ஆரம்பிச்சா என்ன ஆகும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அது பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு பெரிய பாதிப்பாச்சு.
ஓகே. ரஜினிக்கு வந்து எந்த கிறிஸ்துவ முஸ்லீம்களும் மைனாரிட்டி ஓட்டு கண்டிப்பா வராது. வராது. ஓகேங்களா? தலித் ஓட்டுகள்ல அவருக்கு வந்து ஒரு பாகம் வந்துச்சு. ஒரு ஓகே. ஒரு 25% வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஹி கெயின் த பர்சன்டேஜ் ஆஃப் 18%. இதுதான் ஒரு வந்து வேல்யூ பேஸ்டா இருந்துச்சு அப்ப. அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுல யாருக்கு பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு தான் பாதிப்பு. ஓகே. ஏன்னா எப்படி எப்படி வச்சீங்கன்னா ஒன் சைடடா அப்போ வந்து டிஎம்கே கண்டிப்பா வந்திருக்கும். இப்போ இன்கேஸ் வந்து ரஜினி அவர்கள் களம் இறங்கி இருந்தாருன்னா வந்து இன்னைக்கு 125 சீட்டு அன்னைக்கு ஜெயிச்ச டிஎம்கே கண்டிப்பா வந்து 175 சீட்டு ஜெயிச்சிருக்கும். ஓகே. புரிஞ்சுங்களா? ஏன்னா கண்டிப்பா வந்து அவருக்கு போட்டிருக்க மாட்டாங்க. அந்த இது கம்ப்ளீட்டா ஷிஃப்ட் ஆகிருக்கும். தட் வுட் ஹவ் மேட் அ பிக் டிஃபரன்ஸ் இன் த சிஸ்டம். அதனால வந்து பாத்தீங்கன்னா பாஜக அன்னைக்கே அழிஞ்சு போயிருக்கும். ஓகேங்களா? அன்னைக்கே வந்து அதுக்கு வந்து சோடே தெரியாம அழிஞ்சு போயிருக்கும். ஓகே. அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அன்னைக்கு பாஜக என்கரேஜ் பண்ணாதனால தான் நீங்க வாட் எவர் இன்னைக்கு சொன்னாலும் சரி. புரிஞ்சுங்களா? ரஜினி அவர்கள் சூப்பர் ஸ்டார் வந்து கட்சி ஆரம்பிக்கல. ம். புரிஞ்சுங்களா? இதுதான் என்னோட கருத்தாவே நீங்க வச்சுக்கலாம். ஓகே. ஓகேங்களா? இது என்னோட கருத்தாவே நீங்க பதிவு செஞ்சுக்கலாம். இது நான் ஆசோலேஷன் ஈசோலேஷன் சொல்லல. ஓகே. புரிஞ்சுங்களா? இது என் கருத்தாவே நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன் வந்து இப்ப பாஜகவுக்கு வருதுன்னா இப்ப அண்ணாமலை நம்பி வந்து தலித் சமூகமோ இல்லாட்டினா வந்து மைனாரிட்டியோ அவருக்கு ஓட்டு போடுவாங்களா? பாசிபிலிட்டிஸ். பாசிபிலிட்டிஸே இல்லை. அப்படிங்கும் போது ஸ்ட்ரைட்டாவே இந்த 47.5% நீங்க வந்து எராடிகேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ பாக்கி இருக்கிறது வந்து 52% தான். ஸோ இதே டாஸ்கை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிஜேபியும் கார்னர் பண்றாங்க. ம். ஓகேங்களா? இன்னைக்கு பிஜேபியும் வந்து பாத்தீங்கன்னா கார்னர் பண்றது இதுதான். இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு பேசும்போது பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளா அவருக்கு தெரியல போல இருக்கு. ஓகே. புரிஞ்சுங்களா? முன்மொழி கொள்கை படத்தை விட்டு இன்னைக்கு தான் வந்து இருமொழி கொள்கை ஆமா. இன்னைக்கு தான் பேசுறாரு. ஏப்பா இன்னைக்கு தான் உனக்கு காது கேக்குதா? எனக்கு புரியலையே. இவ்வளவு நாள் காதும் கேட்கலையா? இல்ல மும்மொழி கொள்கையை வந்து மத்திய அரசு கொண்டு வரணும்னு சொல்லும்போது அதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ எல்லாம் போட்டிருந்தாங்க அண்ணாமலை அவர்கள். இன்னைக்கு வந்து இருமொழி கொள்கைன்னு சொல்றது வந்து இவ்வளவு நாள் அவருக்கு காது கேட்கல, கண்ணு தெரியல, வாய் பேச முடியலங்கிறது இப்பதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுக்கணும். பிளஸ் இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இஸ் a big இந்த சூட்கேஸ் தூக்கிட்டு வருவாரு. ஓகேங்களா? டிஎம்கே மேல வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் 2 ஆமா. எதையாச்சும் ரிலீஸ் பண்ணிருக்காரா இன்ன வரைக்கும்? சொல்லிட்டே இருக்காங்க இன்னும் ஓகேங்களா? வரல ஹி இஸ் a ஒண்ணும். big time blackmailer. இதெல்லாம் செய்யறது வந்து பிக் டைம். இப்ப எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்றேன். பதிவு செய்யறேன்னா பதிவு செய்யறேங்க. தெரியலன்னா ஓகே. தெரியலன்னு சொல்றேன். நீங்க வச்சுக்கிட்டு இன்ன வரைக்கும் நீங்க பண்ணலன்னா how you can able to do this? ஓகே. So he is a big time blackmailer தான் நான் வந்து சொல்லுவேன். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒண்ணுமே சொல்ல. ம். அண்ணாமலை ஒரு இடம் வாங்கினார்ல 2.25 கோடிக்கு என்னமோ. புரிஞ்சுங்களா? அதுக்கு வந்து இந்த திமுக அரசு பாலம் போட்டு கொடுக்குது. ரோட பெருசாக்கி கொடுக்குது. ம், ம், ம். ஏன் அது நடக்கணும்? ஓகே. ஆடு வளர்க்குற இடம் தானே. ஒத்தடி பாதையில போயிட்டு வரலாம்ல. ம், ம். எதுக்கு வந்து நீங்க பாலம் போட்டு கொடுக்குறீங்க? ஓகே. புரிஞ்சுங்களா? சோ இந்த திமுக அரசும் அண்ணாமலையுமே ஒரு கூட்டு. அண்ணாமலை செய்யற இன்னொரு விஷயத்தையும் யோசிச்சுக்கோங்க. எனக்கு 5 லட்ச ரூபா செலவாகுதுன்னா எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னா அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? நீ 5 லட்ச ரூபா ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் கொடுக்குறான்னா அவன் ஐடில உனக்கு கொடுக்குறான்னு ரெக்கார்ட் பண்றானா? யார் அந்த ஃப்ரெண்டு? எப்படி கொடுக்குறான் உனக்கு? ஓகே. புரிஞ்சுங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ஃபண்ட்ஸ் வந்து ஒருத்தருக்கு வருது அப்படின்னா he is earning 60 lakhs rupees from his friends by beggingங்கிறாரு. ஓ. நீங்க காசு வாங்குனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதுதானங்க. பாரோவிங் கிடையாதுன்னாரு. திருப்பி கொடுக்க மாட்டேன்ட்டாரு. ஓகே. சோ இட் should be நீங்க திருப்பி கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? பெக்கிங் தான். புரிஞ்சுங்களா? அவர் ஐடி கணக்குல வந்து அண்ணாமலைக்கு உள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன்னு எந்த ஃப்ரெண்டு கொடுத்துருக்கான்? அந்த ஐடி ரிப்போர்ட்ஸ் வந்து அண்ணாமலை வந்து கொடுக்க முடியுமா? 5 lakhs அவர் தானே சொன்னாருங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் செலவுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் மந்த்லி 5 lakhs கொடுக்குறாங்கன்னு. அந்த அண்ணாமலை சொல்லுங்க. எந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஐடில அவங்க டிக்ளேர் பண்ணிருக்காங்களா இல்லைன்னு சொல்லுங்களேன். இப்போ வரைக்கும் டிக்ளேர் பண்ணிருக்கணும்ல. எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலை ஒரு 5 வருஷமா அரசியல் இருக்காரு. ஓகேங்களா? 60 லட்சம் இன்ட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து 3 கோடி ரூபாய் ஆச்சு. மினிமமா சொல்றேன். ம், ம். ஓகேங்களா? 3 கோடி ரூபாய் வந்து ஒருத்தன் டிரான்ஸ்ஃபர் பண்றான்னா அவன் ஐடில உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணேன்னு இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. ஒண்ணும் இல்லைங்க. என் ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு நம்ம வந்து சம்பளம் கொடுக்குறோம். அதை நாங்க ரெக்கார்ட் பண்றோமா இல்லையா? ஷூர். புரிஞ்சுங்களா? we are transferring so and so நீ ஐடில ரெக்கார்ட் பண்றேன்னா இல்லையா? அப்படிங்கும் போது அண்ணாமலைக்கு வர காசை வந்து அவங்க ஐடில ரெக்கார்ட் பண்ணிருக்கணுமா வேணாமா? சோ இவர் சும்மா 5 லட்ச ரூபா வாங்கினா கூட இவர் ஐடி கட்டுறாரா இல்லையா? ஓகே. இவரே 5 லட்ச ரூபா நான் வாங்குறேங்கிறாரு. ம். then means it is a income to him ஓகே. by the source of begging. பெக்கிங் பண்ணி ஒரு 5 லட்ச ரூபா வாங்கினாலும் 60 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஐடி கட்டுறாரா? சோ இந்த மாதிரி ஒழுங்கீனமான ஒரு பர்சன். புரிஞ்சுங்களா? இத வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா இப்ப நான் இன்னைக்கு ஜஸ்ட் ஆரம்பிச்சது ட்ரைலர். ஓகே. ஓகேங்களா? இவர் கட்சினா ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் புட்டு வைப்போம். அவர் கட்டின வாட்ச், அவர் கட்டின வேட்டியில இருந்து எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவோம்.
புரிஞ்சுங்களா? ஸோ ஹி இஸ் அ பர்சன், அன்ட்ரஸ்ட்வர்த்தி பர்சன் அப்படின்னா இந்த வேர்ல்டுல என்னை பொறுத்த வரைக்கும் வாயை திறந்தா பொய். 20,000 புக்கை படிச்சேன்னு என்ன இயந்திரன் படத்துல கூட இது நடக்காது. புரிஞ்சுங்களா? ஓகே ஆளை மூஞ்சிய பாருங்க. புரிஞ்சுங்களா? பொய் சொல்றதுக்கான மூஞ்சி தான். அது ஒரு படத்துல சொல்லுவாங்க, 5 காசு மூஞ்சியில டம்முன்னு ஒரு குத்துற மாதிரி ஒண்ணு இருக்கணும். சீரியஸா, he is a person who lies a lot. இன்னைக்கு என்ன எனக்கு சீமான் மேல நிறைய விமர்சனம் இருக்குது. ஓகே புரிஞ்சுங்களா? அதனால நான் சீமானை வந்து நான் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. ஆனா இன்னைக்கு சீமான் சொன்னது எல்லாமே உண்மைதான். ஐம் அ ப்ரௌடு கன்னடிகான்னு நீ போய் அங்க சொல்ற. இப்ப இருமொழி கொள்கை இங்க வந்து சொல்ற. எது உண்மை? எது உண்மை? அங்க இருக்கும் போது ஐம் ப்ரௌடு கன்னடிக்காங்கிற, இங்க வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இருமொழி கொள்கைங்கிற. நீ இதுல எதை ஆதரிக்கிற? புரிஞ்சுக்கலாம். அதனால வாயை திறந்தாவே பொய் தான். இப்ப அண்ணாமலை நம்ம ஏறி உட்காந்து பாக்ஸ்ல இருக்க வச்சு நான் ஒரு மணி நேரம் கேள்வி கேட்டா அவர் பதில் சொன்னாவே போதும். நான் இன்டர்வியூ எடுக்கிறேன். நான் இந்த கேள்விக்குன்னா அண்ணாமலைக்கு பதில் இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. ஓகேங்களா? ஒரு சின்ன கேள்விக்கு கூட அவரால் பதில் சொல்ல முடியாது. ஸோ தட் இஸ் அ ஷோ ஆஃப் திஸ் பர்சன். இஸ் அன்ட்ரஸ்டி இது. ஆனா என்ன பண்றது, இந்த பாஜக ஓட்டு போடுறாங்கல்ல, ஓகேங்களா, அந்த ஹிந்துத்துவா, அதாவது ஐடியாலஜிலாம் நான் டிஃபரன்ஸ் சொல்ல மாட்டேன். நீங்க எந்த ஐடியாலஜி வேணா ஃபாலோ பண்ணலாம். அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு. இப்போ 3% ஆஃப் த பீப்புள் ஆர் ஃபாலோயிங் பிஜேபி. அந்த கூட்டத்துல இருந்து 1.5% போயிடும் அண்ணாமலைக்கு. இதை கண்டிப்பாக வந்து பிஜேபி அரசு என்டர்டெயின் பண்ணாது. ஸோ இந்த அண்ணாமலையை வந்து சும்மாவே செல்லா காசா வேணா உட்காத்தி வைக்க முடிய அவர் கட்சியே ஆரம்பிக்க மாட்டார். ஏன் தொடர்ந்து வந்து ரஜினி சாரோட பேர் எடுப்பது? நீங்க எல்லா இடத்துலயும் பாத்திருப்பீங்க, அதிமுக திமுக கூட்டணி வைக்க போறாங்கன்னப்போ அதுக்கு பின்னாடி வந்து ரஜினி சார் தான் வந்து பாஜக கிட்ட பேசினாங்க அப்படின்னாங்க. இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் கட்சி தொடங்க போகும்போது ரஜினியோட ஆசீர்வாதத்துலதான் அண்ணாமலை அவர்கள் கட்சியை துவங்க போறாங்க அப்படின்னு. எதுக்காக வந்து எகைன் ரஜினி சாரோட அவர் ஒரு கேமியோ ரோல் மாதிரி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அந்த நியூஸ் கொஞ்சம் ஓடுங்கிறதுக்காக போடுறாங்க. மத்தபடி அவர் பின்னாடி இல்லன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நான் வந்து அந்த அளவுக்கு நான் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? நான் வந்து ஏன்னா பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் அந்த எனக்கு தெரிஞ்ச செய்திகள், எனக்கு வந்து செய்திகள், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவர் பேசும்போதே பாத்தீங்கன்னா அவருக்கு உதடுனா வந்து துடிக்குது. நீங்க நான் க்ளோஸ் அப்ல பார்த்தேன். ஏன்னா எங்க அப்பா வந்து அந்த மாதிரி தான் அவருக்கு பேசும்போது கொஞ்சம் அப்படியே உதடுனா துடிக்கும் அவருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்க ஒரு பர்சன். ஓகேங்களா? ஏன்னா எங்க அப்பாவனா வந்து பாத்தீங்கன்னா ஜிம் பாடியா இருப்பாரு. 50 வயசுல கூட நல்லா தண்டால் எடுப்பார், எல்லாம் எடுப்பார். அவருக்கு சின்ன ஆபரேஷன் பண்ணி இஸ் அ டீடோட்டலர், இஸ் அ பர்ஃபெக்ட் மேன். புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சனுக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த உதடு இன்னைக்கு அவர் பேசும்போது நீங்க திரும்ப வேணா இன்னைக்கு காலைல ஒரு மீட்டிங் ஏதோ ஒண்ணு கொடுத்தாரு. ஓகேங்களா? அதுல நான் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு அது பார்க்கும் போதே எங்க அப்பா பேசுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ஒரு சினாரியோவா இல்ல. ஐ டசன்ட் வாண்ட் டு டாக் அபௌட் ஹிம். ஐ திங்க் ஹி இஸ் அவே ஃப்ரம் ஆல் திஸ் திங்ஸ். ஓகே சோ நம்ம வந்து அமலாக்கத்துறை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? சோ வெள்ளை அறிக்கை வேற வெளியாக போகுது அப்படின்றாங்க. இந்த வெள்ளை அறிக்கை வெளியாகிறதுல யாரெல்லாம் மாட்டோம்? ஏதாவது ஐடியாலஜிஸ் இருக்கா உங்களுக்கு? இப்போ இல்ல, அது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா திருட்டு கூட்டத்துல எந்த கூட்டம் மாட்டோம் அப்படின்னு சொல்றதுல என்ன எல்லாமே திருட்டு கூட்டம் எல்லாமே கம்ப்ளீட்டா அந்த இல்ல. நீங்க நல்லா சொல்லுங்க. யார் நீங்க வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து நல்லவங்கன்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு அதுல அந்த கூட்டத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருந்தாரு அப்படின்னா வந்து அது பிடிஆர்னு சொல்லுவேன். ஓகேங்களா? ஏன்னா பிடிஆர் பழனிவேல்ராஜன் வந்து அவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா அவரு எந்த அளவுக்குன்னு தெரியல. அட்லீஸ்ட் டு மை ஐஸ் ஹி வாஸ் லைக் தட். புரிஞ்சுங்களா? டு மை ஐஸ் என்னோட பார்வைக்கு அவர் அந்த மாதிரி தெரிஞ்சார். மற்றபடி அந்த கூட்டத்துல ஒருத்தனை கூட எனக்கு தெரியாது. புரிஞ்சுங்களா? எல்லாமே கம்ப்ளீட் திருட்டு பசங்க. புரிஞ்சுங்களா? ஒருத்தன் கூட வந்து பாத்தீங்கன்னா அலிபாபாவும் 40 திருடருங்கம்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலினும், ஓகேங்களா, வேணா அவர் என்ன எக்ஸ் முதல்வர் ஸ்டாலினும், ஏன்னா அவருக்கு மரியாதைனா கேட்பார் வேற. ஓகேங்களா? எக்ஸ் முதல்வர் ஸ்டாலினும், ஓகேங்களா, மற்றும் திமுக திருடர்களும் அப்படின்னு தான் போட்டு நம்ம பிடிக்கணும். இதுதான் வந்து உண்மையான சினாரியோ. ஸோ அதுல வந்து ஒரு பர்சன் எக்ஸ்க்ளூட் பண்ணலாம்னா பிடிஆர் எக்ஸ்க்ளூட் பண்ணலாம். அவ்வளவுதான். ஓகே, மத்த எல்லார் வேலையுமே வந்து இல்ல, கண்டிப்பாக எல்லாமே திருட்டு பசங்க தானங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மூர்த்தினா 100 இவ்வளவு பெரிய கல்யாணம் நடத்திருக்காங்க. உனக்கு ஏது காசு? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உனக்குன்னா ஏது காசு? அவரே அக்செப்ட் பண்ணிட்டாரே சார் மூர்த்தி. நேத்து இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. திமுக தோத்ததுக்காரன் திமுக காரன் தானே, அவரே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு.
அது ஏங்க ஊருக்கு தெரிஞ்ச விஷயத்த நீ வந்து இருந்தாலும் சொன்னாருன்னா அந்த இல்ல நீ நடத்தின கல்யாணம் தான்ப்பா அப்படின்னு அவர்கிட்ட நீங்க சொல்லணும். எதுக்கு காரணம் காரணங்கிறாங்கல்ல, உங்க மன்னர் தான் காரணம், நீங்க நடத்துற சிற்றரசு ஆட்சி தான் காரணம். ஓகே. புரிஞ்சுங்களா? மக்கள் விரும்பாத என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க மன்னராட்சி இருக்க மாதிரி ஒரு ஒரு தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. திமுக காரணம் ஏன் காரணம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்ப நான் வந்து திருச்சி பகுதியை சேர்ந்தவன். ஓகே சார். ஓகேங்களா? இப்ப வந்து நேருக்கு கீழ ஒரு பையன் வந்துட்டாப்ல. ஓகேங்களா? இந்த சைடு அன்பில் மகேஷ். இவங்க 2 பேர் தான் மாவட்ட செயலாளர் பெருசா ஆமா. எல்லாத்தையும் இது பண்றவங்க. அது அன்பில் மகேஷ் பாத்தீங்கன்னா, அன்பில் தர்மலிங்கம். அவருக்கு கீழ அன்பில் பொய்யாமொழி. அவருக்கு கீழ அன்பில் மகேஷ். இப்ப அங்க இருக்க ஒரு திமுக காரன் எம்எல்ஏ ஆகணும்னா என்ன பண்ண முடியும்? அவன் என்ன போய் சூனியமா வைக்க முடியும்? இந்த குடும்பமே இல்லாம போனாதான்டா எனக்கு சீட்டு கிடைக்கும். ஓகே. இதுதாங்க ஒரு ஒரு திமுக காரனோட ஒரு ஆத்திரமாகி, இப்ப அதே விஷயத்துல நீங்க வந்து யோசிச்சீங்கன்னா, அதிமுகல அப்படி கிடையாது. தாவேகாக்கு முன்னாடி சொல்றேன். எதுக்கு மக்கள் வந்து அதிமுக ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சாங்கன்னா, யார் வேணா எப்ப வேணா ஆகலாம். ஓகே. புரிஞ்சுங்களா? மனோகரனுக்கு உதவியாளரா இருந்தவர் தான் வெல்லமண்டி நடராஜன். அவர் ஆபீஸ்ல உட்கார்ந்துருப்பாரு. புரிஞ்சுங்களா? அவரோட வேலையை என்ன பார்த்துட்டு இருந்தவர் வந்து வெல்லமண்டி நடராஜன். ஓகே. புரிஞ்சுங்களா? ஒரே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து அவரு மனோகருக்கு திருச்சி மேற்கு கொடுக்குறாங்க, வெல்லமண்டி நடராஜனுக்கு திருச்சி கிழக்கு கொடுக்குறாங்க. புரிஞ்சுங்க. உதவியாளருக்கு சீட்டு கொடுத்த இதுதான் வந்து அம்மையார் ஜெயலலிதா செய்த ஒரு அற்புதம். புரிஞ்சுங்களா? டக்குன்னு இவர் தோத்துட்டாரு, கே நேருட்ட தோத்துட்டாரு, அவர் ஜெயிச்சிட்டாரு. உதவியாளர் டக்குன்னு அமைச்சர் ஆகிட்டார். இது நடக்கக்கூடிய கட்சி வந்து முன்னாடி வந்து அதிமுக மட்டும்தான் இருந்துச்சு. இன்னைக்கு அதோட சூப்பரா தாவேகால இருக்கு. புரிஞ்சுங்களா? நேற்று வரையும் ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் புரிஞ்சுங்களா, பைக்கா தான் ஊர்ல சுத்தினாப்ல. பைக்ல தான் போனாப்ல. பைக்கா ஊர்ல சுத்தினாப்ல. எல்லாத்துலயும் ஓட்டு கேட்டாப்ல. இன்னைக்கு ஒட்டச்சு எரிஞ்சிருக்காங்க. இன்னைக்கு அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பட்டம் கட்டுறாங்க. ஸ்ரீரங்கம் ஐயர் ஏரியா நான் தான் ஜெயிச்சாரு. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் வந்து அங்க ஜெயிச்ச ஒரே ரமேஷ் அவர்களுக்கு முன்னாடி ஜெயிச்ச ஒரே பிராமின் வந்து பாத்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா தான். ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஜெயிச்சவங்க வளர்மதி. இப்ப அதுக்கு முன்னாடி கேமரா எடுத்து ஒரு தடிச்சாருவாங்க பழனியாண்டி. புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி எல்லாருமே முத்துராஜா ஜாதியை சேர்ந்தவர்கள். அங்க முத்துராஜா ஜாதி தான் ஜாஸ்தி பர்சன்டேஜ். ஐயருங்க கிடையாது, பிராமின்ஸ் கிடையாது. இன்னைக்கு வந்து மக்கள் வந்து செல்வி ஜெயலலிதாவுக்கு கொடுத்த மரியாதையை வந்து அமைச்சர் ரமேஷ்க்கு கொடுத்திருக்காங்க. புரிஞ்சுங்களா? அதை விட்டு அங்க ஸ்ரீரங்கம் பிராமின் ஜெயிச்சுட்டாங்க, ஸ்ரீரங்கம் பிராமின் ஜெயிச்சோம். ஒரு முத்துராஜா நிக்காம ஒரு பிராமின் நிக்க வச்சதே பெரிய தைரியங்க. புரிஞ்சுங்களா? இங்க கட்சிக்கு உழைச்சவங்களுக்கு தான் சீட்டு கொடுத்திருக்காப்ல. புரிஞ்சுங்களா? இன்னைக்கு நான் சொல்றேங்க, பழனியாண்டி முத்துராஜா ஜாதி அடிப்படையில் தானே சீட்டு வாங்குனீங்க. புரிஞ்சுங்களா? இன்னைக்கு அந்த மக்கள் மாறிட்டாங்க. முத்துராஜா மக்கள் இன்னைக்கு ரமேஷுக்கு ஓட்டு போட்டனாலதான் அவர் இன்னைக்கு அமைச்சரா இருக்காரு. புரிஞ்சுங்களா? இன்னைக்கு அவர் செம்மையா செய்யறாரா இல்லையா? ஓகேங்களா? இன்னைக்கு வெளுத்து வாங்குறாப்புல இல்லையா? இன்னைக்கு வந்து என்னங்கன்னா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி பாலிடிக்ஸ் உணர்வு எனக்கு வந்து காலேஜ் படிக்கும் போது தான் இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த லைன்ல வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தலைவர் அமையல. இல்லங்க, எனக்கு வந்து இவங்களுக்கு these youngsters are blessedங்கற. புரிஞ்சுங்களா? these youngsters are blessed. எங்களுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா இவங்க அப்படியே குடும்ப ஆட்சி அமைச்சிட்டாங்க திமுக. ஓகேங்களா? அப்போ வந்து சொல்லி அம்மையார் ஜெயலலிதாவும் வந்து பாத்தீங்கன்னா எங்க காலேஜ் படிக்கும் போது பாத்தீங்கன்னா சில தவறுகள்லாம் வருது. ஓகேங்களா? மதமாற்ற சட்டம், கஞ்சி தொட்டி திட்டம், ஃபார்மர்ஸ்க்கு எதுவும் செய்யல, எலிகறியை உட்காந்து தின்னாங்க. அந்த மாதிரி இதுலன்னா நாங்க ப்ரொடெஸ்ட்ல இருக்கோம், இதுல இருக்கோம். அப்படி எங்களுக்கு வந்து சரியான ஒரு தலைவரே அமையல. எங்க அரசியல் வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 கட்சியிலையும் சிக்கி கரும் ஜூஸா போயிட்டோம். கடைசியில சக்கையா ஆயிட்டோம். ஆனா இன்றைய இளைஞர்களுக்கு சிஎம் முதல்வர் தலைவரா கிடைத்தது அவர் இந்த ஜென்சி கிட்ஸ் மத்தவங்களுக்குன்னா ஒரு பாக்கியம். தமிழ்நாடு மொத்த மக்களுக்கும் பாக்கியம். ஆனா அரசியல் ஊட்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அரசியல் ஊட்டல் நல்லா யோசிச்சு பாருங்க. மீம்ஸ் போட்டுட்டு இருக்காங்க, ரீல்ஸ் பாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க. இன்னைக்கு எல்லாம் சட்டசபையை பாத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு சட்டசபையை பார்த்த எண்ணிக்கை ஜாஸ்தியா இருக்குங்களா? ஜென்சி கிட்ஸ் பாக்குறாங்களா? சட்டசபை பாக்குறாங்களா? ஜென்சி கிட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இதுக்கு யாருங்க காரணம்? மு.க. ஸ்டாலினா இல்லன்னா எடப்பாடியா, நாம் தமிழரா? யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. நீங்க இன்னொருத்தனை தூண்டணும், என்ன செஞ்சுட்டு இருக்காங்கிறத பார்க்க தெரிஞ்சுக்கணும், அவன் அறிய தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எல்லாமே நான் சொல்லுவேன், நான் சொன்னதெல்லாம் நீங்க அப்படியே அனலைஸ் பண்ண வேணாம். நான் எப்போதுமே இன்டர்வியூல கடைசி என்ன சொல்லுவேன்னா, நான் சொன்னதெல்லாம் நீங்க அப்படியே எடுத்துக்க வேணாம். எது கரெக்டோ அதை ஏத்துக்கோங்க.
கண்டிப்பா. மற்றதெல்லாம் விட்டுருங்க. இது யார் சொன்னதுன்னு கேட்டிங்கன்னா தந்தை பெரியார் சொன்னார். இந்த தலைவனுமே சொன்னது கிடையாதுங்க. ஓகே. எப்பயுமே என்னோட இன்டர்வியூல நான் எப்பவுமே சொல்றது இதே ஒரு இந்த வாக்கியம் மட்டும்தான். சூப்பர் சூப்பர். ஏன்னா நம்ம சொல்றதுல வந்து எது நல்லதோ நீங்க யோசிச்சு ஏத்துக்கோங்க. நீங்க அப்படியே ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுதான் தந்தை பெரியார் சொன்னாரு. இன்னைக்கு அவரை நாங்க ஃபாலோ பண்றது நாங்களும் சொல்றோம். சூப்பர் சார், சூப்பர். மீண்டும் ஒரு நேர்காணல்ல சந்திச்சு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.